தொகுதியில இந்த ஏரியால 20,000 ஓட்டு லேபர் ஓட்டு. யார் அதிகமா பணம் கொடுத்து ஏலம் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு போடுங்க உங்க ஓட்ட. ஐயா சொல்றபடி செஞ்சிடறோம். நீங்க ஓட்டு போடுறதுக்கு பணம் சாராயம் முக்கியமா இல்ல உங்களுக்கு நல்லது பண்ற எம்எல்ஏ முக்கியமா? நல்ல எம்எல்ஏ கெட்ட எம்எல்ஏ இதெல்லாம் யாருக்கு சார் வேணும்? எங்களுக்கு தேவை பணம். ஓட்ட ஏலத்துக்கு கொடுங்க. யாரு அதிகமா ஏலம் எடுக்கிறீங்களோ அவங்களுக்கு நாங்க எல்லாரும் ஓட்டு போடுறோம். பெட்டி வந்துருச்சு. எல்லாருக்கும் பிரிச்சு கொடுக்குறேன். எம்எல்ஏ சாமி சார் வணக்கம் சார். நீங்க நல்லா இருக்கணும். நீங்க எம்எல்ஏ ஆயிட்டீங்க. இனிமே எங்க கஷ்டமெல்லாம் தீர்த்து போயிரு சார். பேப்பர் கொடுங்க. ஐயா எங்க ஏரியாவுல சிக்கன் குனியா இருக்கு. ஆமா. கால்ரா இருக்கு. ஆமா சார். மலேரியா இருக்கு. ஆமா. கரண்ட் ப்ராப்ளம். ஆமா. வாட்டர் சரியா வரல. அட ஆமா சார். ரோடு இல்ல. கரெக்ட் சார். எல்லாத்தையும் 3 மாசத்துல சரி பண்ணிடுறேன். போய் 80 லட்சம் எடுத்துட்டு வாங்க. 80 லட்சம் எதுக்கு சார்? நீங்க சொன்ன வேலையெல்லாம் முடிக்கிறதுக்கு. அதுக்கு தான் கவர்மெண்ட் இருக்குல்ல. நான் சொன்னா தானே நடக்கும். அத நான் கவர்மெண்ட்டுக்கு சொல்றதுக்கு எனக்கு ஃபீஸ் 80 லட்சம். என்ன சார் நீங்க எம்எல்ஏ ஆயிட்டு டைரக்டா நீங்க கேக்குறீங்களா? நான் ஃப்ரீயா வேலை செய்யறதுக்கு நீங்க ஃப்ரீயா ஓட்டு பண்ணீங்க. ஏண்டா நீங்க மட்டும் காசை வாங்கிட்டு ஓட்டு போடுவீங்க, நான் உங்களுக்கு ஃப்ரீயா வேலை செய்யணுமா? டேய், என்னைக்கு நீங்க பணத்துக்கும் சாராயத்துக்கும் உங்க ஓட்ட வேலை பேச ஆரம்பிச்சீங்களோ அன்னைக்கே எம்எல்ஏக்கு மக்களுக்கு இருக்கிற நல்ல உறவெல்லாம் போய் எல்லாமே வியாபாரம் ஆயிடுச்சு. ஜாதி மதம் பணம் இதையெல்லாம் பார்க்காம நமக்கு நல்லது பண்ணுவாருங்கிற ஒரு நல்ல மனுஷன் நிக்க வச்சு அவரை எம்எல்ஏவா ஜெயிக்க வச்சு அவர் உங்களுக்கு நல்லது பண்ணலன்னா ஏன்டா எங்களுக்கு நல்லது பண்ணல முட்டாள் ஒரு சட்டையை முடிச்சு கேட்கிற உரிமை உங்களுக்கு எல்லாத்துக்கும் இருக்கு. அப்படி பண்ணாம சேலைக்கும் வேட்டிக்கும் சாராயத்துக்கும் நீங்க விலை போற வரைக்கும் என்ன மாதிரி பப்ளிக்கா லஞ்சம் கேட்கிற எம்எல்ஏ வந்துகிட்டே தான்டா இருப்பான். போங்கடா போங்கடா.